மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள. இஸ்ரேல் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம காசாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களை தாக்குனது மட்டும் இல்லாம இப்போ அதையும் தாண்டி வெஸ்ட் பேங்க் பகுதியில் அவங்களுடைய தாக்குதலை மிகப்பெரிய அளவில் அதிகமாக்கிட்டாங்க. வெஸ்ட் பேங்க் பகுதியில் இஸ்ரேல் பண்ண தாக்குதல்னால பல பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அதோட இப்போ ஹமாஸோடைய தரப்புல இஸ்ரேல் மேல தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடந்த ஒரு வாரமாவே ஹமாஸுடைய தரப்புல இஸ்ரேல் மேல தாக்குதல் அப்படின்றது பெரிய அளவில் எதுவுமே பார்க்க முடியல. இப்போ இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஹமாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹமாஸ் அடிச்ச அடி அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய முக்கியமான இடமா இருக்கக்கூடிய டெல் அவீவ், அந்த டெல் அவீவோடைய பல இடங்கள்ல மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்குது. இப்படி ரெண்டு பேருக்கு மத்தியில போர் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. பொதுவாகவே இஸ்ரேல் அந்த ஒரு நேர்மையான அரசியல் அவங்க எப்பவுமே செய்ய மாட்டாங்க. அடுத்தவனை காலை வாங்குறது, அடுத்தவனை உளவு பார்க்கறது, இப்படிப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய நேரத்தில் இப்போ கத்தாரை உளவு பார்க்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டாங்க. அதை கத்தார் கையங்களவமா பிடிச்சி இப்போ அந்த நபர்களுக்கு கத்தார் அரசு மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போகக்கூடிய நேரத்தில் இப்போ காசா மக்களை தொடர்ந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள் தான், மேற்கு கரையில் இருக்கிற மக்கள் பெரிய அளவுலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லாருமே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நேற்று இஸ்ரேல் ராணுவம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய D9 புல்டோசர் அது உட்பட 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள், 100க்கும் மேற்பட்ட போர் வாகனங்களோட வெஸ்ட் பேங்க் பகுதியில் இஸ்ரேல் நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயும் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, இங்கேயும் போராளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பேங்க் பகுதியில் நுழைஞ்சிட்டாங்க. வெஸ்ட் பேங்குடைய பகுதி அப்படிங்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஹமாஸ் யாருமே கிடையாது. ஆனா அங்க ஹமாஸ் இல்லைன்னா கூட அங்கேயும் தீவிரவாதிகளை நாங்கள் அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த இன்னமும் ஆக்கிரமிக்கிறதுக்காக இஸ்ரேல் தொடர் அநியாயங்கள் செஞ்சுக்கிட்டு அங்க 100க்கும் மேற்பட்ட வாகனங்களோட உள்ள போயிட்டாங்க. இப்படி உள்ள போனோன்னே அந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய சில போராளிகள் என்ன செஞ்சாங்க, அவங்களுமே பதிலடி கொடுத்தாங்க. இப்படி இவங்க ஒரு பக்கம் அடிக்க, இவங்க ஒரு பக்கம் அடிக்க சொல்லி பெரிய அளவில் அங்க மோதல் ஏற்பட்டுச்சு. இஸ்ரேல் கிட்ட நவீனமான ஆயுதங்கள், அவங்க வாகனங்கள் இருக்கிறதால என்ன செஞ்சாங்க, அந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஆளில்லா விமானம் மூலியமா ரோந்து பார்த்தது, ட்ரான் மூலியமா ரோந்து பார்த்து, அப்புறம் பெரிய பெரிய பில்டிங்ல ஸ்னைப்பர்களை வச்சு இது பண்ணதுன்னு சொல்லி இப்படி இஸ்ரேல் தரப்புல கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க. இப்படி தாக்குதல் நடத்தினதுல அங்க இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அல் குதுஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு போராளி குழு, அந்த போராளி குழுவோட ஒரு முக்கியமான போராளி ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. அப்போ இஸ்ரேல் இப்படி தொடர்ந்து அவங்க தாக்குதல் நடத்தக்கூடிய நேரத்தில் பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி தான் அவங்களுடைய தாக்குதல் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அங்க இருக்கக்கூடிய கழிவுநீர் போறதுக்கான வழிகள், இது எல்லாத்தையுமே நோக்கி தான் அவங்களோட தாக்குதல் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க இருக்கக்கூடாது, இடத்துல காலி பண்ணி கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல தான் இப்ப வெஸ்ட் பேங்க் பகுதியிலுமே அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. ஏன்னா வெஸ்ட் பேங்க்ன்றது தான் இஸ்ரேலுக்கு தேவையான முக்கியமான ஒரு இடம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீனர்கள் அவங்களை எல்லாரையுமே ஒட்டுமொத்தமா விரட்டி விட்டுட்டு அந்த டோட்டல் வெஸ்ட் பேங்கை அபகரிச்சாதான் அவங்க நினைக்கக்கூடிய அந்த ஆலயத்தை அங்க கட்ட முடியும். அப்படிங்கறதாலதான் இந்த வெஸ்ட் பேங்க்ல இப்போ அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கழிவுநீர் தொட்டி, எங்கெல்லாம் கழிவுநீர் போறதுக்கான வழி நீர் ஆதாரங்கள் இருக்கோ இது எல்லாத்தையுமே அடிச்சு இருக்கக்கூடிய ஒரு வேலையில இஸ்ரேல் இறங்கி இருக்கிறாங்க. இது இல்லாம அங்க வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய இப்னு சீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பில்டிங்குகள் மேல ராக்கெட் வீசப்பட்டு சொல்லி பொதுமக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் சொல்ற ஒரே காரணம் என்ன, நாங்க ஹமாஸை பிடிக்கிறோம், தீவிரவாதிகளை பிடிக்கிறோம், போராளிகளை அடிக்கிறோம் இப்படின்ற காரணத்தை சொல்லி பொதுமக்கள் மேலதான் அவங்களோட தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துலயும் பார்த்தோம்னா பொதுமக்கள் மேலதான் பெரிய அளவுல பாதிப்பு. குறிப்பா சொல்லணும்னா ஒரு கடை, அந்த கடை மேல ராக்கெட் ஏவி அந்த கடையை சுக்குநூறா போயிருச்சு. அந்த கடையை சுக்குநூறா அழிச்சது மட்டும் இல்லாம இஸ்ரேல் ராணுவம் அந்த கடைக்கு முன்னாடி ஒரு போர்டை நட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த கடைக்காரரு பயங்கரவாதத்துக்கு உதவி செய்யறாரு, அதனாலதான் இந்த கடையை நாங்க தாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. சரி, அந்த கடைக்காரர் என்ன பயங்கரவாதத்துக்கு உதவி செஞ்சாரு அப்படிங்கிறதையுமே இஸ்ரேல் சொல்றாங்க. இவர் Facebookல கிண்டல் பண்ணி பதிவு போட்டாராம். இஸ்ரேலை கிண்டல் பண்ணி இஸ்ரேல் அடி வாங்குறாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணி Facebookல பதிவு போட்டாராம். அதனால ஒரு பயங்கரவாதத்துக்கு உதவி செய்யறாருன்னு சொல்லி அவருடைய கடையை நாசம் பண்ணி வச்சிருக்காங்க, இடிச்சு சுக்குநூறா ஆகிட்டாங்க. இது மட்டும் இல்லாம யாரெல்லாம் இஸ்ரேல்லயே இருந்தா கூட, இஸ்ரேல் குடிமக்களா இருந்தா கூட நீங்க இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது பதிவுகள் போட்டீங்க, சோசியல் மீடியாவில் பேசுனீங்கன்னா உங்களுடைய
குடியுரிமை ரத்து செய்யப்படும் இப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டல் தொடர்ந்து. ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பக்கம் பயம் அதிகரிச்சே போகுது. இப்போ என்ன சொல்ற, அவர் Facebookல ஒரு எதிர்கருத்து சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக அவர் கடையை நாசம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பல டிக்டாக் செய்யக்கூடிய இந்த கிரிஞ்சுகள், இஸ்ரேல்ல இருக்க டிக்டாக் செய்யறேன் அப்படின்ற பேர் அந்த டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம்ல கிரிஞ்சு இருக்கும்ல, அந்த ஊர்ல டிக்டாக் தான் ரொம்ப ஃபேமஸ். அந்த ஊர்ல டிக்டாக் பிரபலம் செய்யக்கூடிய பைத்தியக்கார பசங்க எப்படி டிக்டாக் இப்ப பண்றாங்கன்னா, இங்க பலஸ்தீன்ல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு ரத்தத்தோட இடிபாடுகளுக்கு மத்தியில மாட்டி உடம்பெல்லாம் மண்ணோட இருக்கிறாங்கல்ல இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் குழந்தைகள், இவங்கள மாதிரி வேஷம் போட்டு இவங்கள மாதிரி தலையில கட்டு போட்டுக்கிட்டு இவங்கள மாதிரி மூஞ்செல்லாம் பவுடர் அடிச்சுக்கிட்டு ரத்தம் மாதிரி வச்சுக்கிட்டு மூஞ்செல்லாம் கறி பூசிக்கிட்டு இவங்களை கிண்டல் பண்ணி ரொம்ப கேலியா பண்ணி அவ்வளோ ஒரு ஒரு கேடுகட்ட வேலைகளை அந்த இஸ்ரேலர்கள் அங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு ஒரு பொம்பளை டிக்டாக் செய்யக்கூடிய ஒரு பொம்பளை ஒருத்தி, அவ என்ன பண்றா, பலஸ்தீனுங்க உங்களுக்கு வந்து தண்ணி இல்லையா, இதை பத்தியா எங்க வீட்டுல தண்ணி பத்தியா அப்படின்னு சொல்லி தண்ணியை அடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியை வீடு ஃபுல்லா அடிச்சு காட்டுறா. இந்த பாரு தண்ணியை பாரு நான் கீழே ஊத்துறேன் பாரு, எங்க வீட்டுல பத்தியா கரண்ட் எரியுது பத்தியா, எங்க வீட்டுல கரண்ட் எரியுது, உங்க வீட்டுலாம் கரண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் ஒரு பைத்தியகாரத்தனமா அந்த ஜியோனிச வெறி அந்த பாசிச வெறி மண்டையோட உச்சிக்கு ஏறி போனதால இப்படி ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே அந்த பாதிப்பை கூட பார்க்காம, குழந்தைங்க கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்களே அதை கூட நினைச்சு பார்க்காம அதை கிண்டல் பண்ணி பேசுறாங்கன்னா அப்ப இவங்களோட வெறி எந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கோம் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாத்துக்கும் மேல வெஸ்ட் பேங்க் உடைய பல இடங்கள்ல வந்து இப்போ ஒரு மர்ம நோட்டீஸ்கள் அங்கங்க தூக்கி போடப்படுது. அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீனர்கள் யாராவது ஒருத்தன் காரை விட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், காரை விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் வருமா அவங்க கார்ல ஒரு மர்ம நோட்டீஸ் ஒன்று ஒட்டப்பட்டிருது. அந்த அரபு மொழியில இருக்குது. அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்குன்னா, இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பலஸ்தீனர்கள் நீங்க இப்படியே மேற்கு கரை வழியா ஜோர்டானுக்கு ஓடி போயிருங்க, ஜோர்டானுக்கு எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடுங்க, கூடிய சீக்கிரம் இது எங்களோட புனித நகரம், இந்த புனித நகரம் முழுக்க நாங்க கைப்பற்றிடுவோம், அப்படி நாங்க கைப்பற்றோம்னா உங்களை நாங்க அடிச்சு விரட்டக்கூடிய ஒரு நேரம் வரும், அதனால அதுக்கு முன்னாடி நீங்களே மரியாதை ஓடிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல மர்மமான நோட்டீஸ்கள் அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீனர்களை நோக்கி அந்த நோட்டீஸ்கள் தொடர்ந்து வீசப்பட்டு இருக்கு. அப்போ ஒரு காசாவை அழிச்சு நாசம் பண்ணி இப்ப அடுத்து வெஸ்ட் பேங்க் நோக்கி உங்களுடைய அபகரிப்பு அக்கிரமங்கள் இப்படி அநியாயமா போற நேரத்துல தான் இப்போ ஹமாஸுடைய தரப்புல இருந்து அவங்களுடைய தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த ஒரு வாரமாவே ஹமாஸுடைய தரப்புல இருந்தோ ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்தோ பெரிய அளவுல எந்த ஒரு தாக்குதலுமே பார்க்க முடியல, செய்திகள் பார்க்க முடியல. இப்போ இன்னைக்கு நேற்று நைட்டு அடிச்சிருக்கிறாங்க, ஹமாஸுடைய தரப்புல இருந்து இஸ்ரேல் அடிச்சிருக்கிறாங்க. அதுல சென்ட்ரல் இஸ்ரேல் மாதிரியான பகுதிகளில் பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. டெல் அவீவ் மாதிரியான முக்கியமான நகரங்கள்ல தாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ரெஹவோத்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலோட ஹைவே ரோடு, அந்த ரெஹவோத் ஹைவே ரோட்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ரிஷோன் ரெசியான் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலோட முக்கியமான பகுதி, அந்த இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டு இஸ்ரேலோட பல இடங்கள்ல நேத்து சைரன் சத்தங்கள் பெரிய அளவுல ஒலிச்சிருக்கு. அந்த அபாய சைரன் சத்தங்கள் மத்திய இஸ்ரேல் பகுதியில பெரிய அளவுல சைரன் சத்தங்கள் கேட்டிருக்குது. இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்தும் தாக்கப்பட்டிருக்கு. தெற்கு இஸ்ரேல்ல வந்து ஹிஸ்புல்லா அடிச்ச தாக்குதல் தெற்கு இஸ்ரேலுமே பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இது மாதிரியான செய்திகள். அப்போ இவங்க ஒரு பக்கம் வெஸ்ட் பேங்க்ல அடிக்கிறாங்க, இவங்க ஒரு பக்கம் அடிக்கிறாங்க சொல்லி இந்த ரெண்டு படைகளுக்கு மத்தியில மாறி மாறி சண்டை இன்னமும் உச்சக்கட்டத்தில் போயிட்டு தான் இருக்குது. சரி, இதெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் வந்து அவங்க எப்பவுமே நேர்மையான ஒரு அரசியல் செய்யவே மாட்டாங்க. அடுத்தவனை காலை வர்றது, அடுத்தவனுக்கு துரோகம் செய்யறது, இதே மாதிரி செய்வாங்கல்ல. அந்த மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா, கத்தாருக்கு துரோகம் செய்யக்கூடிய, கத்தாரை காலை வரக்கூடிய ஒரு வேலைகள் செஞ்சாங்க. கத்தார்ல வந்து கத்தாருடைய தலைநகர் தோஹா, இந்த தோஹால இருக்கக்கூடிய தஹரா குளோபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு பாதுகாப்பு சார்ந்த நிறுவனம். அந்த நிறுவனம், இந்த நிறுவனத்துல வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு 8 பேர் அங்க முக்கியமான ஆளா வேலை செஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவுடைய முன்னாள் கடற்படையை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இப்ப இந்த தஹரா குளோபல் கம்பெனில அவங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கத்தார்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க வேலை செய்யும் போது இஸ்ரேலுக்காக உளவு பார்த்திருக்காங்க. கத்தார் சம்பந்தமான ரகசியங்கள், அந்த நீர்மூழ்கி கப்பல், இது மாதிரியான பல ரகசியங்களை இஸ்ரேலுக்காக இவங்க உளவு பார்த்திருக்கிறாங்க. அப்படின்ற அடிப்படையில அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க கைது செய்யப்பட்டு அவங்கள ஸ்பெஷலா கத்தாருடைய ஜெயில வைக்கப்பட்டு இந்த கேஸ் ஒரு வருஷமாவே நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த போர் உச்சத்தை தொடக்கூடிய இந்த நேரத்துல, இஸ்ரேல் சம்பந்தமான போர் தொடக்கூடிய நேரத்துல கத்தாருடைய அரசு இப்போ தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த இஸ்ரேலுக்காக உளவு பார்த்த அந்த 8 இந்திய கடற்படை வீரர்கள், முன்னாள் கடற்படை வீரர்கள், இந்த 8 பேருக்குமே கத்தார் அரசு மரண தண்டனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கத்தார் சார்பில் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்தியாவுடைய சார்பிலுமே, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை சார்பிலுமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க.
இப்போ ஒருவேளை அவங்க எந்த தப்புமே செய்யல, நாங்க எந்த தப்புமே செய்யல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டாண்ட் உண்மை இருக்கும் அப்படின்ற பட்சத்துல இந்தியாவோட சார்பில் யாராவது லாயர்கள் ஏற்பாடு பண்ணி சர்வதேச நீதிமன்றம் வரைக்கும் வாதாடி அவங்களை மீட்டு கொண்டதுக்கான ஏற்பாடு செய்வாங்க. இல்லைன்னா கத்தார் கூட ஏதாவது ஒரு டீலிங் வச்சு அவங்கள விடுதலை செய்யறதுக்கான ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த 8 பேருடைய ஃபேமிலிக்குமே இந்திய கவர்மெண்ட் வாக்குறுதி கொடுக்குறாங்க. இப்போ இப்படியாப்பட்ட அதாவது இஸ்ரேலுடைய இந்த அடுத்தான காலம் வரக்கூடிய இந்த வேலையினால இன்னைக்கு ஒரு 8 இந்தியர்களோட உயிர் அங்க கத்தார்ல ஊசலாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, அங்க ஒரு 8 பேர் சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா காசா, வெஸ்ட் பேங்க் இந்த பகுதியில் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகள், பெண்கள், அவங்களுடைய உயிர்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அங்க ஊசலாடிக்கிட்டு இருக்குது. நம்ம நேற்று வீடியோல கூட நம்ம பேசியிருந்தோம். அங்க இருக்கக்கூடிய அல் ஜசீராவுடைய முக்கியமான சீஃப் ஜேர்னலிஸ்ட் அவருடைய குடும்பத்தை நோக்கி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. இஸ்ரேல் ஒரு இடத்த தாக்குதல் நடத்துறாங்கன்னா அவங்க துல்லியமா தான் நடத்துவாங்க, இங்க யார் இருக்காங்க என்ன இருக்காங்க சொல்லி தெரிஞ்சுதான் தாக்குதல் நடத்துவாங்க. எப்படி அந்த கடைக்காரர் ஃபேஸ்புக்ல பதிவு போட்டதுக்காக கரெக்டா ஒரு கடையை நோக்கி தாக்குதல் நடத்துறாங்க பாருங்க. அந்த மாதிரி அல் ஜசீராவுடைய அந்த ஜேர்னலிஸ்ட் அவருடைய ஃபேமிலி டார்கெட் பண்ணது கூட தெரியாமலாம் வச்சிருக்க வாய்ப்பு இல்லை, அது தெரிஞ்சே டார்கெட் பண்ணி அடிக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி அதை அங்கிருந்து செய்திகள் சொல்லப்படுது. அப்போ நேற்று தான் ஒரு ஜேர்னலிஸ்ட், அல் ஜசீராவுடைய ஜேர்னலிஸ்டோட ஃபேமிலியே நாசம் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அங்க காசாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல், காசாவில் இருக்கக்கூடிய இந்தோனேஷியன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ல அறுவை சிகிச்சைக்கு லீடரா இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், அவங்களுடைய பேரு டாக்டர் முகமது அல் ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர், அவங்களுடைய குடும்பத்தை நோக்கி இன்னைக்கு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. ஏன்னா தொடர்ந்து இந்த ஜேர்னலிஸ்ட அல் ஜசீரா மாதிரியான செய்தி ஊடகங்களுமே சரி, அங்க வேலை செய்யக்கூடிய செய்தியாளர்களுமே சரி தொடர்ந்து மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பயப்படல. அடுத்த டாக்டர்களை நோக்கி மிரட்டினாங்க, அவங்களும் பயப்படல. 2 பேருமே துணிஞ்சு களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதோட இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, இந்த டாக்டர் முகமது அல் ரன் அவருடைய ஃபேமிலியை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டு அவரோட ஃபேமிலி குடும்பத்தில் இருக்க மொத்த பேருமே இறந்து போயிட்டாங்க. இவரு இங்க மக்களுக்காக சிகிச்சை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு அங்கிருந்து போன் கால் வருது. போன் வந்தா குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின் போது அந்த மனுஷனால தாங்க முடியல. எத்தனையோ பேரை உயிரை நம்ம காப்பாத்துறோம், ஆனா நம்ம குடும்பத்தை நம்மளால காப்பாற்ற முடியலன்னு சொல்லி அந்த மனுஷன் கதறி துடிக்கிறாரு. அப்போ இது மாதிரி மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவங்களை, பொதுமக்களை, குழந்தைகளை நோக்கி இப்படி அராஜக அநியாயம் செய்யக்கூடிய இந்த இஸ்ரேல் கண்டிப்பா இவங்க செய்யக்கூடிய அநியாயத்துக்கும் அராஜகத்துக்கும் இவங்க பதில் சொல்லி ஆகணும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.